என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு மாவு புட்டு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பவுலால் 3 பவுல் வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு இந்த கேழ்வரகு மாவு புட்டு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஹெல்த்தியாக மல்லாட்டை பயிரெலாம் போட்டு செய்கிறதால வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறுங்க. இந்த கிளறதுல தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் புட்டு வராது. அதனால் திட்டமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறினே இருங்க. வாரத்துக்கு 2 டைமோ 3 டைமோ கேழ்வரகு மாவு சாப்பிட்டாவே நமக்கு சுகர் வராது, நல்லா இருக்கலாம் ஆரோக்கியமாக. அதனால் எல்லா வீட்லையுமே இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இது மாதிரி புட்டு, அந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவோம். தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனே இட்லி குண்டான் வச்சு நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே அந்த துணியை போட்டு அது ஃபுல்லாக மாவு வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு நம்ம மூடிடுங்க. மூடிட்டால் 1/4 மணி நேரம் இல்லைனா 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த டைம் போடுங்க வறுதுக்கு. வேர்க்கடலை வந்து ஒரு 100 கிராம் வந்து நானாகவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 3 ஏலக்காய் கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. லைட்டாக கொரப்பு இருந்தால் போதும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். வெந்துடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக டக்குன்னு ஒரு தட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நாங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். இது கூட வந்து வெல்லம் போட்டாலும் போட்டுக்கோங்க, நாட்டு சக்கரை போட்டாலும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் வேர்க்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நாட்டு சக்கரை. நீங்கள் வந்து வெல்லம் போட்டாலும் டேஸ்ட்டு தான். போட்டு நல்லா பிசைஞ்சு, நாங்கள் 5 பேருன்றதில் கொஞ்சம் நிறையவே செஞ்சோம். நீங்கள் வீட்டில் கம்மியாக தான் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சூப்பராக